ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி ஒரு நோட்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் மொத்தம் ஒரு 7 பாடம் நல்லா படிக்கணும். அந்த 7 பாடத்தையுமே ஒவ்வொரு பாடமாக நம்ம நோட்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டை வச்சும் ஒவ்வொரு இன்சிடென்ட் இருக்குது. நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். ரைட். லெசன் 1, தேசியத்தின் எழுச்சி. 1915 காந்தி எஸ்ஏனா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். ஓகே, தென்னாப்பிரிக்காவில் தான் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், சத்தியாகிரகத்தை சத்தியாகிரகங்கிற ஒரு யுக்தியை கையாண்டிருப்பார். ஓகேவா? ஸோ சத்தியாகிரகத்தை அவர் எங்கே ஃபஸ்ட்டு கையாண்டார்னு கேட்டால் தென்னாப்பிரிக்கா. 1915 காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்புகிறார். ஓகே, காந்தி வெளிநாட்டிலேருந்து இந்தியா திரும்பிய நாள் தான் ஜனவரி 9 பிரவேசிய பாரதிய திவாஸ்ன்னு சொல்லுவோம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அப்படி வந்த காந்தி இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை தாங்குறாரு. எந்த வருஷம்னா 1919. ஸோ ஃபஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? 1915 காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வராரு. இந்திய தேசிய இயக்கத்துக்கு காந்தி எப்போ தலைமை தாங்குறாருன்னு கேட்டிங்கன்னா 1919. நெக்ஸ்ட்டு, இண்டிகோ கழகம் ஒரு முக்கியமான கழகம். இண்டிகோ கழகம் பார்த்திங்கன்னா வங்காளத்தில் நடியாங்கிற ஒரு இடத்துல நடக்கும். 1859 to 60. அதாவது விவசாயிகள் பார்த்திங்கன்னா இண்டிகோங்கிற ஒரு கருநீல சாய பயிரிட சொல்லுவாங்க. அதை எதிர்த்து நடந்தது தான் இந்த இண்டிகோ கழகம். வங்காளத்தில் நடியாங்கிற மாவட்டத்தில் நடக்கும். 1859 to 60 டைம் பீரியடில் நடக்கும். இதுக்காக இந்த இண்டிகோ கழகத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்குவாங்க. ஓகேவா? இந்த இண்டிகோ கழகத்தை மையமாக வச்சு நீலதர்பன்ற ஒரு நாடகத்தை யாரை எழுதியிருப்பார்னா தீனபந்து மித்ரா எழுதியிருப்பார். அதே இந்த தீனபந்து மித்ரா என்ன இதழ் நடத்தியிருப்பார்னா இந்து தேச பக்தன்கிற ஒரு இதழ் நடத்தியிருப்பார். கிளியர்? ஸோ அப்போ 3rd பாயிண்ட் அண்ட் 4th பாயிண்ட் இண்டிகோ கழகத்தை பற்றி சொல்லுது. இந்த கழகம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வங்காளத்தில் உள்ள நடியா. எப்போ நடக்குதுன்னா 1859 to 60. ஓகே, இந்த கழகத்தை பற்றி ஒரு நாடகம் எழுதுறாருன்னா தீனபந்து மித்ரா. அவர் எழுதின நாடகம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீலதர்பன் நாடகம். அந்த நீலதர்பன் நாடகம் யார் எழுதுனா தீனபந்து மித்ரா. அதே தீனபந்து மித்ரா நடத்தின இதழ் பேர் என்னன்னு கேட்டால் இந்து தேசபக்தன். இந்த இந்து தேசபக்தன் இதழையும் இண்டிகோ கிளர்ச்சியை பற்றி வந்திருக்கு. ரைட். நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட்டு 6th பாயிண்ட்டு பஞ்சங்கள் நடைபெற்ற ஒரு காலங்கள். 1770 to 1900 ஒரு பஞ்சம் நடந்தது. அப்போ 25 மில்லியன் பேர் இறந்துட்டாங்க. 1891 to 1900 காலகட்டத்தில் ஒரு 19 மில்லியன் பேர் பஞ்சத்தில் இறந்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீடிங் தான். இந்த 5th லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஹைலைட் பண்ணணும். மெட்ராஸ் டைம்ஸ் இந்த பஞ்சத்தை பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டைம்ஸுங்கிற பத்திரிகையில் ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு. அவர் பேர் என்னன்னா வில்லியம் டிக்பை. அவர் பேர் என்னப்பா? வில்லியம் டிக்பை. 1866 ஒரிசா பஞ்சம் நடக்குது. அந்த ஒரிசா பஞ்சத்தில் 1.5 மில்லியன் மக்கள் இறந்துடுறாங்க. ஓகே, இந்த ஒரிசா பஞ்சம் நடைபெற்ற காரணத்தினால தான் ஓகேவா இந்தியாவோட வறுமையை குறித்து தன் வாழ்நாள் ஆய்வை தொடங்கினார் தாதாபாய் நவ்ரோஜி. அந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்தியாவின் முதுபெரும் மனிதர்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தன் வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்ய அவருக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்த ஒரு பஞ்சம் என்ன பஞ்சம்னு கேட்டால் ஒரிசா பஞ்சம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு 1876, 77, 78 இந்த வரிசையாக 3 வருஷங்களும் எங்கே நடந்த பஞ்சம்னா சென்னையில் நடந்த பஞ்சம். அதில் ஒரு 3.5 மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க. சரிங்களா? இந்த பஞ்சத்தின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றினார் லிட்டன் பிரபு. தலையிடா கொள்கைனா ஒரு விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது. ஸோ அப்போ தலையிடா கொள்கையை எந்த பஞ்சத்தில் யார் பின்பற்றினார்னு கேட்டால் சென்னை பஞ்சத்தில் லிட்டன் பிரபு. ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி எந்த பஞ்சத்தினால வறுமை குறித்த ஆய்வை தன் வாழ்நாள் முழுவதும் செலவு பண்ண தொடங்கினார்னு கேட்டால் ஒரிசா பஞ்சம். ஓகே, பல்வேறு பஞ்சங்கள் பற்றி தகவல் வெளிவந்த பத்திரிகை கேட்டால் மெட்ராஸ் டைம்ஸ். இந்த பத்திரிகையோட ஆசிரியர் கேட்டால் வில்லியம் டிக்பாய். ஓகே, 1859 to 60 என்ன கழகம்? இண்டிகோ கழகம். இண்டிகோ கழகம் குறித்து நாடகம் எழுதினவர் யாருன்னா தீனபந்து மித்ரா. அவரோட செய்தித்தாள் என்னன்னு கேட்டால் இந்து தேச பக்தன். இந்திய தேச இயக்கத்துக்கு காந்தி தலைமை தாங்கின வருஷம் 1919. காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்த வருஷம் 1915. ரைட், குட். அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. அடுத்து 1856 to 1857 பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் ட்ரினிடாட்னு சொல்லிட்டு கப்பல் விபத்து நடக்குது. ஓகேவா? இதில் குழந்தைகள் அதிகமாக இறக்குறாங்க. அப்போ கல்கத்தாவில் கப்பல் விபத்தில் யார் அதிகமாக இறந்து போகிறாங்கன்னா குழந்தைகள். ஒப்பந்த தொழிலாளர்களாக கொண்டு வரப்போ இறந்துடுறாங்க. இந்த பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த காலத்தில் உயர்தர கல்வி நிலையங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா வித்யாலயங்கள் சதுஸ்பதிகள்னு சொல்லுவோம். வித்யாலயங்கள் மற்றும் சதுஸ்பதிகள் என அழைக்கப்பட்டன. ஓகேங்களா? ரைட். இதுக்கப்புறம் இந்த 11, 12, 13 நல்லா கவனிங்க. ஓகேவா? 1835 இந்திய கவுன்சில் சட்டம் ஆங்கில கல்வி சட்டத்தை ஏற்றியது. ஓகேங்களா? இந்திய கவுன்சில் சட்டம் ஆங்கில கல்வி சட்டத்தை ஏற்றியது. 1823 பார்த்திங்கன்னா பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. பொதுக்கல்விக்கான பொதுக்குழு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1823. ஓகே, ரைட்.
அடுத்தது 1835 மெக்காலே கல்விக்குழு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த மெக்காலே கல்விக்குழு வந்து பார்த்திங்கன்னா மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்கிறாங்க. இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வந்து அதில் இருக்குது. ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வியை கற்பிக்கணும். அதாவது நீங்கள் ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராக இருங்க, ஒழுக்க நெறியிலையும் கருத்துலையும் ஆங்கிலேயராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே வந்து சொல்கிறார். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். ரத்தத்திலும் நிறத்திலும் நீங்கள் என்னவா இருங்க, இந்தியராக இருங்க, ஒழுக்க நெறியிலையும் கருத்திலும் ஆங்கிலேயராக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வியை கற்பிப்பது எதனுடைய நோக்கம்? மெக்காலே கல்விக்குழு. மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் சொன்னது மெக்காலே கல்விக்குழு. மெக்காலே கல்விக்குழு ஆண்டு 1835. ஓகேங்களா, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராக இருங்க, ஒழுக்கத்திலும் கருத்திலும் ஆங்கிலேயராக இருங்கன்னு சொன்னது மெக்காலே கல்விக்குழு. ஓகேங்களா, பொது கல்விக்கான பொதுக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது? 1823. ரைட். நெக்ஸ்ட்டு 14 பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிபி மெக்காலே. ஓகேவாப்பா? ரைட். இதோட உங்களுக்கு 14 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அப்பா நல்லா கவனிங்க. இந்த 12th ஐஎன்சியில் 12th ஹிஸ்ட்ரியில் வர ஒவ்வொரு பாடமும் ஐஎன்சியில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த வருஷம் குரூப் 4க்கும் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா அந்த 3 இடங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது. 1857 தான் நமக்கு பெரும்புரட்சி தெரியும். 1857 தான் பம்பாய், சென்னை, கல்கத்தா அந்த 3 இடங்கள்லையும் பல்கலைக்கழகமும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த 3 அமைப்புகள் படிச்சிருப்போம். 1828 என்ன? பிரம்ம சமாஜம். 1867 பிரார்த்தனை சமாஜம். 1875 ஆரிய சமாஜம். இந்த சீர்திருத்த அமைப்புகள்லாம் வந்திருக்கு. 17th பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் என அழைக்கப்படுவது என்ன புரட்சின்னு கேட்டால் 1857 பெரும் புரட்சி. 1857 பெரும் புரட்சி. ஓகே, அதை தான் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள்னு சொல்கிறோம். ரைட். 1857 ஜூன் டு செப்டம்பர் மாதங்களில் ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது. அந்த பெரும்புரட்சியில் சொல்கிறாங்க. அந்த பெரும்புரட்சியோட தாக்கத்தின் விளைவாக எல்ஃபின்ஸ்டன் ஒருத்தர் லாரன்ஸுக்கு கடிதம் அனுப்புகிறார் பாருங்கள். எல்ஃபின்ஸ்டன் ஒருத்தர் லாரன்ஸுக்கு கடிதம் அனுப்புகிறாரு. நாம் கொள்ளையடிப்பதில் நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா எல்ஃபின்ஸ்டன் வந்து லாரன்ஸுக்கு கடிதம் அனுப்புகிறார். ஓகேங்களா, எல்ஃபின்ஸ்டன் வந்து லாரன்ஸுக்கு என்ன கடிதம் அனுப்புகிறாரு? நாம் கொள்ளையடிப்பதில் நாதிர்ஷாவை மிஞ்சி விட்டோம்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிமை பணிக்கான தேர்வு அறிமுகமான போது 21 இருந்தது. பின்னால் 19 வயசாக குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ குடிமை பணியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்தியர்கள் வந்து பாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 21 வயதுன்னு இருந்ததை பின்னால் 19 வயசுன்னு மாற்றிட்டாங்க. இந்திய தண்டனை சட்டம் எந்த வருஷம்னா 1870. பிரிவு என்னன்னா 124A. பிரிவு 124A. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் கேட்பாங்க. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய ஒரு பிராந்திய மொழி சட்டம் எப்போன்னு கேட்டால் 1878. ரைட்டாப்பா? பத்திரிகை சட்டம் 1878. தண்டனை சட்டம் 70. 70 வயசில் போய் தண்டனை கொடுக்குறீங்களே, 70 வயசில் போய் தண்டனை கொடுக்குறீங்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்திரிகை தடை சட்டம் என்னன்னு தெரியல, ஒரு 7-8 நாளாக பத்திரிகையே வரல. ஓகேங்களா? பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம்னா ஒரு 7-8 நாளாக. அப்போ 1878னா பத்திரிக்கை. ஓகேவா? 70 வயசுனா தண்டனை. 21 இருந்தது என்ன ஆயிருக்கு? 19 ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ கொள்ளையடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எல்ஃபின்ஸ்டன் வந்து லாரன்ஸுக்கு சொல்கிறார். பின்ஸ்டன் வந்து லாரன்ஸ்கிட்ட நம்ம கொள்ளையடிக்கிறதுல நாதிர்ஷாவே மிஞ்சிட்டோன்னு சொல்கிறாரு. ஓகே, இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் எனப்படுவது 1857 பெரும்புரட்சி. முக்கியமான சில சீர்திருத்த அமைப்புகள் எப்போ வந்துச்சு? 28 பிரம்ம சமாஜம், 67 பிரார்த்தனை சமாஜம், 75 ஆரிய சமாஜம். பம்பாய், சென்னை, கல்கத்தாவில் பல்கலைக்கழகம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1857 வந்தது. பம்பாய், சென்னை, கல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1857 வந்தது. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிபி மெக்காலே. ரைட்டா? அவரோட கல்விக்குழு தான் என்ன சொல்லுவாங்க? மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ரத்தத்தில் நிறத்தில் நீங்கள் என்னவாக இருக்கணும்? இந்தியராக இருக்கலாம், ஆனால் ஒழுக்க நெறிலையும் கருத்துலையும் ஆங்கிலேயராக இருங்க அப்படிங்கிறார். ஓகே, 23 பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்படுது. 35 இந்திய கவுன்சில் சட்டம் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது. ரைட்டுங்களா? ரைட். இந்தியாவின் வறுமை குறித்து தன் வாழ்நாள் முழுசுமே ஆய்வு தொடங்கினவர் தாதாபாய் நவ்ரோஜி. அது எந்த பஞ்சம் காரணமானு கேட்டால் ஒரிசா பஞ்சம் காரணமா. சென்னை பஞ்சத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றிய பிரபு யாருன்னு கேட்டால் லிட்டன் பிரபு. அடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சது. இண்டிகோ கிளர்ச்சி பற்றி தீனபந்து மித்ரா எழுதின நாடகம் நீலதர்ப நாடகம். அவர் நடத்தின இதழ் இந்திய தேச பக்தன் இதழ். ஓகே, காந்தி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்த வருஷம் 1915. இந்திய தேசிய இயக்கத்துக்கு தலைமை தாங்கின வருஷம் 1919. ஓகேவா? பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷம் தான். இந்த 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th ஐஎன்சியில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பாடத்தில் ஓகேவா 22 முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு தரவாயிடுச்சு. இந்த பாடத்தோட இன்னொரு பாட்டு ஒன்று போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை முடிச்சிடலாம். மேக்ஸிமம் இதிலே முடிச்சிடலாம். வாங்க, இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ராஜாராம் மோகன் ராய் நமக்கு தெரியும் இல்லைங்களா?
சீர்திருத்தத்தின் விடுவெளின்னு சொல்லுவான், நவீன இந்தியாவின் விடுவெளின்னு சொல்லுவான். அவர் வந்து வங்க மொழியில் ஒரு பத்திரிகை தொடங்குறாரு, சம்வாத் கௌமுகி 1821. பாரசீக மொழியில் ஒரு பத்திரிகை தொடங்குறாரு, மிராத்துல் அக்பர். ஓகேவா, வங்காளத்தில் சம்வாத் கௌமுகி, பாரசீக பத்திரிகை மிராத்துல் அக்பர். அப்போ வந்து மொழிபெயர்ப்பாளர்களாக 2 பேர் ஃபேமஸாக இருக்காங்க, 3 பேர், ஜோன்ஸ் வில்கின்ஸு, சார்லஸு. ரைட், இது ஜஸ்ட் ஃபார் பாயிண்ட் தான். 24. 23 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ராஜா ராம்மோகன் ராயோட பத்திரிகை சம்வாத் கௌமுகி 1821. அது வங்கமொழி பத்திரிகை. பாரசீக பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா மிராத்துல் அக்பர். ஓகே, தேசியத்தின் குறிக்கோள் பாருங்கன்னா இந்திய சிந்தனை, இந்திய உணர்வு, இந்திய குணநலன், இந்திய ஆற்றலை மேம்படுத்துவது. இந்த மாதிரி இந்தியன்னு கோஷமிட்டுக்கிட்டே வராரு. யார் கோஷமிட்டுக்கிட்டே வராருன்னா அரவிந்த கோஷ். புரியுதுங்களா? உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருங்க? அரவிந்த கோஷ் வந்து சொல்கிறாருங்க. இப்போ இந்தியன்னு வந்தால் இந்திய சிந்தனை, இந்திய உணர்வு, இந்திய குணநலன், இந்திய ஆற்றல், இந்திய நிலைப்பாடு, இந்திய மனப்பாங்கு அப்படின்னு கோஷமிட்டுக்கிட்டே அதான் ஷார்ட்கட்டு. அப்போ அரவிந்த கோஷ். அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் எப்போ வருது பாருங்கள்? February 26, 1852. நமக்கு தெரியும், கஜுல லட்சுமி நரசு சீனிவாசனா நிறுவியிருப்பார். சித்திரவதை ஆணையத்தை வந்து பார்த்திங்கன்னா இது நிறுவிச்சு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இதில் குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. 1852 டிசம்பரில் ராயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் மேலாதிக்க வர்க்கம், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வைக்கிறாங்க. இதை கேட்கலாம், ராயத்வாரி ஜமீன்தாரி முறைகள்லாம் ஒரு மேலாதிக்க வர்க்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு மனு வைத்த அமைப்பு எதுன்னு கேட்டால் சென்னை வாசிகள் சங்கம். ஓகே, இந்த மனு வந்து 53 மார்ச்சில் விசாரிக்கிறாங்க. ரைட்டா? இதில் ஒருத்தர் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கழகம் நிறுவுறாங்க, இந்திய சீர்திருத்த கழகம் சொல்லிட்டு. அந்த இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹச்டி செய்மோர். அவர் பேர் தெரிஞ்சுக்கோங்க. ஹச்டி செய்மோர் எதுக்கு தலைவராக இருக்கார்? இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக இருக்கார். ஓகேவா? அடுத்து 1853 பட்டய சட்டம் இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர அனுமதி கொடுத்தது. ஓகேவா? இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடர வழிவகை செய்த ஒரு பட்டய சட்டம் தான் 1853. இதே 1813 பட்டய சட்டம் பார்த்திங்கன்னா கல்விக்காக 1 லட்ச ரூபா கொடுத்த ஒரு பட்டய சட்டம் தான் 1813. ரைட், இது 1853. ரைட், அதனால் தான் முடிஞ்சது பாருங்கள். 66 வந்து கஜுலு மரணம் அடைஞ்சிருவார். 81 வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கமே இல்லாமல் போயிருக்கும். மகாராணியின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும், இந்தியாவில் ஆங்கிலச்சு ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு 14,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு 2வது மனுவை தாக்கல் செய்து சென்னை வாசிகள் சங்கம். அப்போ சென்னை வாசிகள் சங்கம் பார்த்திங்கன்னா முதல் மனுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மனுவாக என்ன சொல்லுது? இந்த ஜமீன்தாரி ராயத்வாரிலாம் வேணாங்க அப்படின்னு சொல்லுது. 2வது மனுவாக என்ன சொல்லுதுன்னா மகாராணியின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு மாற்றணும், ஆங்கிலச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்குது? 14,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குது. எது? சென்னை வாசிகள் சங்கம். கிளியரா? அடுத்து சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை நமக்கு தெரியும் 1884 May 16. ரங்கையா தலைவராக இருக்கார், அனந்த சார்லு என்னவாக இருக்காருன்னா செயலாளராக இருக்கார். ஓகே, ரங்கையா தலைவராக இருக்கார், அனந்த சார்லு என்னவாக இருக்கார்? செயலாளராக இருக்கார். அடுத்து ஐஎன்சி வந்து பார்த்திங்கன்னா உருவானது பாருங்கள் 1885 December 28 உருவாகுது. 1875 to 85 பல பிரச்சனைகள். 75 வந்து பார்த்திங்கன்னா பருத்தி இறக்குமதி வரி விதிப்பு. 77 அரசு பள்ளி இந்தியமயமாவது. 78 வட்டாரமொழி பத்திரிகை தடை சட்டம். 83 இல்பர்ட் மசோதாவுக்கு எதிரான கிளர்ச்சி. இதெல்லாம் இன்சிடெண்ட்லாம் நடக்குது. ஓகேவா? இதெல்லாம் இந்த மேட்ச்சில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஏஓ ஹியூம் பாருங்களேன், ஆலன் அக்டோவியம் ஹியூம். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு முன்னால் 1884 பிரம்மஞான சபையின் கூட்டம் வந்து சென்னையில் நடக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் பானர்ஜி, 2வது பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நவ்ரோஜி, 3வது பார்த்திங்கன்னா பக்ருதீன் கியாப்ஜி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி நடைபெற்ற கூட்டங்கள் அண்டு தலைமை வகித்தவங்க, எந்தெந்த இடம், என்னென்ன கூட்டம். அதே மாதிரி இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதிகமாக நடந்த காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் 10 மாநாடு நடந்திருக்கு. அடுத்தது பம்பாய், அடுத்தது சென்னை. கிளியரா? இதில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு இது இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் பாருங்கள் ஐஎன்சி நடைபெறாத ஆண்டு 30, 35, 41, 45. 30, 35, 41, 45. கிளியரா? ரைட். அடுத்தது 1885 to 1915 காலகட்டத்தை பாருங்கள். திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதனை அடைந்தே தீருவேன்னு சொல்கிறார். ஓகேவா? 85 ஐஎன்சி உருவான போது 3 1 பங்கு பத்திரிகைக்காரங்க தான் இருந்திருக்காங்க. 1885 நம்ம 10th படிச்சிருப்போம். 72 பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் 22 பேர் சென்னை சேர்ந்தவங்கன்னு. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 1 பங்குக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பத்திரிகைக்காரங்க தான். அதில் தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் குரல், ராஸ்து கோப்தார்னு 2 பத்திரிக்கை. எங்கே போனாலும் எங்கள் தாத்தா குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாத்தா குரல். ஓகேவா? ராசுன்னு கூப்பிட்றாரு, அப்போ ராஸ்து கோப்தார். எஸ்என் பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பெங்காலியில் ஒரு பத்திரிக்கை. திலகர் பெங்காலின்னு ஒரு பத்திரிக்கை. பெங்காலின் பத்திரிக்கை பெங்காலி பேனர். ஓகேவா? திலகர் பார்த்திங்கன்னா கேசரி மராட்டா. ரைட். இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்பு விடுத்தார் திலகர். அதற்காக சிறை தண்டனை பெற்ற நாள் 1897 July 27. பிரிவு 124A படி. ஓகேவாப்பா? ரைட், முடிச்சிட்டோம்ப்பா, அவ்வளோதான். ரைட்டா? அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள்.
இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தான் யார்? தாதாபாய் நௌரோஜி. இவர் 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கு தேர்வு செய்யப்படுறாரு. 92 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படுறாரு. லண்டன் இந்திய சங்கம் 65, கிழக்கிந்திய சங்கம் 66. லண்டன் 65, கிழக்கிந்திய 66. ஓகே. 70 பம்பாய் மாநகராட்சி கழகம் நகரசபைக்கு தேர்வு. 92 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு. 92 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்வு. ஓகேங்களா? ரைட். அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, லண்டன் 65, கிழக்கிந்தியா 66, 70 பம்பாய், இங்கிலாந்து பாராளுமன்றம் 92. 3 டைம் வந்து ஐஎன்சியோட தலைவராக இருந்திருக்காரு. இவரோட முக்கியமான நூல் இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். இவரோட கோட்பாடு செல்வ சுரண்டல் கோட்பாடு. கிளியரா? அடுத்து 1835 to 72 காலகட்டத்தில் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டு மதிப்புகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஓகேங்களா? அதான் சொல்லுவாருங்க, இந்தியாவுக்கு வறுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி தான் காரணம். பிரிட்டிஷ் நமக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நாட்டில் உள்ள வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லெசன் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ ஓவராலாக 31 பாயிண்ட்ஸு, அதில் ஒரு இன்பில்ட்டாக ஒரு 50 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. கிளியரா? முடிஞ்சுது. ஸோ 12th ஐஎன்சியில் தேசியத்தின் எழுச்சி பாடம் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.